வீடியோவை பார்த்துருப்பீங்க. இன்னும் பொறுமையாக இருக்கீங்க. ஒரு நாள் லீவ் விட்டுட்டு வண்டியை போய் சேஃபாக வண்டியை நிப்பாட்டிட்டு கிளம்பி வாங்க மீன் பிடிக்க போகலாம். மீன் பிடிச்சி நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுவோம். ஒரு நாள் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம ரூம்க்கு எம்டிஎஸ்ட்டு போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா சிப்காட் தொழில் பூங்கா உங்களை அன்பு இருக்குது. சிப்காட் பூங்கா தான் போட்டிருக்கு, எந்த ஏரியாவும் போடல. எனக்கும் என்ன ஏரியான்னு தெரியல. ஊபரு உசுறு இல்லாமல் போச்சு. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வர்ற வழியில வந்து பார்த்தேன் இன்னொரு 2 கிலோமீட்டர் முன்னாடி போயிடலாம். முன்னாடி வர்றேன் வரிசையா எல்லா வண்டியும் எல்லா பேருமே இங்கே தான் இருக்காங்க. உட்காம நம்ம வண்டி நிறைய வண்டி நிற்கிது. ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 8,500 ரூபா ஓட்டிட்டு தான் ரூமுக்கு வரணும். அது 25ஆம் தேதி மதியத்துக்குள்ள. ஸோ ஓட்டிடலாமான்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டியை. பார்க்கலாம், முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவோம். காஞ்சிபுரம் 1400 ரூபா, 70 கிலோமீட்டரு, ஒரு 3 கிலோமீட்டர் தான் பிக்கப். பரவாயில்ல கழுத. எக்ஸ்ட்ரா கேட்டேன் அவங்ககிட்ட. எப்பயுமே 1200 தானே வரும், 1500 காமிக்குதுடா அப்படின்னாங்க. நமக்கு வர்றவங்க ஃபுல்லாக இன்னைக்கு இப்படித்தான் வர்றாங்க. எல்லாம் பண்ணுறது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? தீபாவளியெல்லாம் எப்படி போச்சு? வண்டி தொடர்ந்து ஓட்டலாம் தான் பார்த்தது. வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அன்னைக்கு பேட்டரி கொஞ்சம் போகுதுன்னு சொன்ன மாதிரி எங்கேயுமே நிற்காம நம்ம ரூமில் வந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் மறுநாள் காலைல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகலை. அப்படியே பேட்டரியை மாற்றியாச்சு, புது பேட்டரி. ஸோ அதோட வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டேட்டு வந்து 23, டைமிங் 4:30 வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்கு வந்து டியூ டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிருச்சு. நாளை கழிச்சு, அதாவது 25. இப்போதைக்கு ஒரு 10,000 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 8,500 ரூபா ஓட்டிட்டு தான் ரூமுக்கு வரணும். அது 25ஆம் தேதி மதியத்துக்குள்ள. ஸோ ஓட்டிடலாமான்னு தெரில. ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டியை. பார்க்கலாம், முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பை எடுத்துட்டேன். ஸ்ரீபெரும்புத்தூர். அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக காமிச்சு கேட்டேன். ஆனால் எவ்வளோண்ணா கொடுக்கணும், நான் எப்பயுமே இந்த ரேட்டில் தான் நான் போகிறேன், எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணா, எவ்வளோண்ணா அப்படின்னாங்க. ஸோ அவங்க பேசினது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. அதனால நீங்கள் கொடுக்குறத கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். என்ன நடக்குதுன்ட்டு வீடியோ முடியவும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு இன்னும் ட்ராப் பண்ணலங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. நானும் கவனிக்காமல் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரிப்பே கொஞ்சம் சொதப்பலாத்தான் போகுது. இன்னும் என்ன நல்லா நடக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள். 502 வந்துச்சு அமௌண்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு டோல் வேறு இருக்குப்பா, எவ்வளோ போடணும்னு கேட்டாங்க அவங்க. ஒரு டோல் வேறு இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். சொல்லவும் அவங்க நான் இவ்வளோ போடுங்கன்னு சொல்லலை. ஸோ அவங்களே வந்து 600 ரூபா பே பண்ணிட்டாங்க. ஸோ 2வது ட்ரிப்பு அதே தான். நம்ம வந்த இடத்துல இருந்து அதே மாங்காடு தான் 2வது ட்ரிப்பு எடுத்திருக்கோம். மாங்காடு ஊபரில் தான் எடுத்துருக்கோங்க. 500 சம்திங் தான் காமிச்சிச்சு. நான் ட்ரிப்பை முடிச்சுட்டு இன்க்ளூட் பண்ணுறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மாற்றி போட்டாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு மாற்றி காமிச்சான்னு தெரில. சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அவங்க இன்ஃபார்ம் பண்ணேன், நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல அங்கேயே இருங்க, நானே வர்றேன் அப்படின்ட்டாங்க கஸ்டமர். ஆல்ரெடி வந்து போயிட்டு 2 மணி நேரம் கேன்சல் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் விவேகானந்தா மெட்ரிக் ஸ்கூல், அது உள்ள ஒரு ஆர்ச்சுக்குள்ளே உள்ளே போனேன். அது போனதுமே வந்து கேட்டதுக்கு இந்த சைடு வண்டி போகாதுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் வரும் அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ணல. திரும்ப நான் பாரு வெளியில் வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்க இன்ஃபார்ம் பண்ணேன், நீங்கள் அங்கேயே இருக்கப்போ நாங்களே வந்துடும் அப்படின்ட்டாங்க. சரி வரட்டும், வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகலாம். ஆனால் என்ன பண்ணுறது, ரிட்டர்ன் வந்த இடத்துக்கே போகலாம். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்களையும் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காமிச்ச அமௌண்ட்டை விட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா கேட்டிருந்தேன், கம்மியாக காமிக்குது அப்படின்ட்டு. வர்ற வழியில் வந்து பார்த்தோம்னா சரியான டிராஃபிக்னால அதை நான் எக்ஸ்ட்ரா கேட்ட 100 ரூபா அதுலேயே வந்து ஆட் ஆயிடுச்சு. எப்பயுமே ஆட் பண்ண மாட்டான் ஊபர். இப்போ டிராஃபிக் அதிகமாகனால எக்ஸ்ட்ரா 100 ரூபா அதிலேயே இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ கஸ்டமர்கிட்ட லாஸ்ட்டாக முடிகிறப்ப எவ்வளோன்னு கேட்குறாங்க. இவ்வளோ அமௌண்ட் காமிக்குது பிரதர், நீங்கள் பார்த்து போட்டு விடுங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அவர் வந்து அதை காமிச்ச அமௌண்ட் தான் பே பண்ணார். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 100 ரூபா டிராஃபிக் ஆனதுனால எக்ஸ்ட்ரா அதுவாக ஆட் ஆயிடுச்சு. ஆனால் கொடுக்க வேண்டிய 100 ரூபாவை கொடுக்கல, நானும் கேட்டுக்கல, நான் அப்படியே வந்துட்டேன். இது வரைக்கும் ஓட்டினதில் சிஎன்ஜி ஃபுல் பண்ணியாச்சுங்க. ஊபருக்கு அமௌண்ட் கட்ட வேண்டியது இருந்துச்சு, அதுவும் கட்டியாச்சு. கையில் 10 ரூபா இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கேன். டீ குடிக்க கூட இல்லை, டோட்டலாக காலி ஆகிப்போச்சு. இன்னும் அடுத்த ட்ரிப்பு தான் எடுக்கணும். அடுத்த ட்ரிப்பை எடுத்துட்டு இன்னைக்கு கட்ட வேண்டிய தண்டால் 500 ரூபா போட்டு விடணும். அதுக்கப்புறம் தான் அந்த 8,500 ரூபா கண்டினியூ பண்ணணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. 500 ரூபாய்க்கு மேலே பார்த்து ஓட்டலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து ஒன்றும் விழுகிற மாதிரி தெரியல. எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுன்ட்டு ஒரு ட்ரிப்பை எடுத்துட்டேன். ஸோ அமௌண்ட் வந்து ஓகே தான். PRT ஊபரில் ஒரு 7-8 கிலோமீட்டர் தான், மேக்ஸிமம் அரை மணி நேரம் தான் ட்ராப்பு முடிச்சிடலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். இப்போ 3வது ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி.
ஓகேங்க, டிராப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டோட இன்க்ளூட் பண்றேன். இந்த ட்ரிப்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். சீக்கிரமா 3வது ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ராபிட்டோல அடிக்கிறான். எங்கன்னு பாத்தீங்கன்னா குன்றத்தூர் டு பல்லாவரம் போற ரூட்ல தான், அனங்காபுதூர். ஸ்கிரீன்ஷாட் போறேன் பாருங்க. பிரியாரிட்டி நல்ல அமௌண்ட் தான், மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் என்னமோ தான் ஆச்சு டிராப்புக்கு. ஓகே, இங்க இருந்து நம்ம ஏர்போர்ட் தான் எம்டி போகணும், வேற வழி இல்லை. டைம் வந்து பார்த்தோம்னா 8:30 ஆகுது. போனோம்னா ஏர்போர்ட்ல கொஞ்சம் நல்ல ட்ரிப்பை பத்தி எடுக்கலாம், வெயிட் பண்ணி கூட எடுக்கலாம். 10 மணி வரைக்கும் கூட தாராளமாக வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஏர்போர்ட் போகலாம் தான் போகிறேன். ஆனால் தண்டல் கட்டுறதுக்கு இப்போ அக்கௌண்ட்டில் 300 ரூபா தான் இருக்குது. இந்த 200 ரூபா இன்னைக்குள்ளே போட்டே ஆகணும். இன்னும் தெரிஞ்சவங்க தான், பிரச்சனை இல்லை, போடணும்னா கூட அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம வாங்கணும்ல, நம்ம தானே கரெக்டாக கட்டணும், அதனால சொல்கிறேன். ஓகேங்க, அடுத்த ட்ரிப்பை எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன். ட்ராப் பண்ணி நான் ஏர்போர்ட்லாம் போகல. ஏர்போர்ட் போகிறதுக்காட்டி போட்டு பார்த்தோம்னா ஏர்போர்ட் 30 நிமிஷம் காமிக்குது. இங்கேருந்து ஃபுல்லாக டிராஃபிக்கு, போகிறதுக்கே மனசு இல்லை. வெயிட் பண்ணுவாங்க ஐயா, இங்கேயே வெயிட் பண்ணேன். 2-3 சின்ன ட்ரிப் அடிச்சு எடுக்கல. வீடியோ வேலை கொஞ்சம் இருந்துச்சா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடித்தான் காஞ்சிபுரம் 1400 ரூபா, 70 கிலோமீட்ரு, ஒரு 3 கிலோமீட்டர் தான் பிக்கப்பு. பரவாயில்ல கழுத. எக்ஸ்ட்ரா கேட்டேன் அவங்ககிட்ட, எப்பயுமே 1200 தானே வரும், 1500 காமிக்குதுடா அப்படின்னாங்க. நமக்கு வர்றவங்க ஃபுல்லாக இன்னைக்கு இப்படித்தே வர்றாங்க, என்ன பண்ணுறது. ஃபோன் போட்டு கேட்டேன்ப்பா, அங்கே போகணும்னா உடனே ட்ரிப்பு கிடைக்கும் சொல்ல முடியாதுப்பா, இல்லை ஆல்ட்டு போகிற மாதிரி ஆயிரும்ப்பா, ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ண முடிஞ்சா பண்ணுப்பா, எவ்வளோனா அப்படின்னாங்க. நீ கொடுக்குறத கொடுப்பா அப்படின்னு. ஓகே நான் வாங்கினா அப்படின்ட்டாங்க. ரைட்டை கண்டினியூ பண்ணுவோம். ஓவர் ஆசைப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான். நமக்கு கிடைச்சா லக்கு தான், இல்லைன்னா பொக்கு தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தொடர்ந்து பாருங்க. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு கஸ்டமர் பிக் பண்ணேன். நான் 3.25 கிலோமீட்டர் என்னமோ போட்டுருந்துங்க. ஆனால் பரவாயில்ல, போகலாம். ஒரே ட்ரிப்லாம் நமக்கு தண்டாலும் கட்டிடலாம், நம்ம டியூக்கும் காசு எடுத்து வச்சிடலாம். நம்ம லக்குக்கு, நமக்கு நேரத்துக்கு காஞ்சிபுரத்தில் அமைஞ்சா லக்கு தான், இல்லைன்னா பொக்கு தான். நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பிக்கையோட ஓடுவோம். ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா அவளை டிராப் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 அடிச்சு விரட்டி வந்தாச்சு. ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா ஓவர் காமிச்சதே கரெக்டாக தாங்க காமிச்சிருக்கான். ஸோ நம்ம இங்கே ட்ரிப்பு வருமா வராதான்னு தெரியல அப்படின்றனால தான் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டது. பட் எக்ஸ்ட்ரா பெருசாக கிடைக்கல. 100 ரூபா மட்டும் போட்டு விட்டாங்க. அது போக நம்பர் வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம ரூம் பக்கத்தில் தான் அவங்க ஏரியான்றதுனால நெக்ஸ்ட் டைம் போனால் வந்தால் கூப்பிட்றேன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து நாளைக்கு போகிறதுக்கும் சொல்லியிருக்காங்க. என்னால் முடிஞ்சா நான் இங்கே இருந்தேன்னா நான் போவேன், அப்படி இல்லை நம்ம குரூப்பில் இருக்கவங்க யாராவது இங்கே இருந்தாங்கன்னா அவங்கள போக சொல்லி பிக் பண்ணி ட்ராப் பண்ண சொல்லிட வேண்டியதான், அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது. ஓகேங்க, இப்போ என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். சாப்பிடல, ஒரு சாப்பாடு அப்படியே அவனை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வரல, கையில் தான் வந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியவில்லை. ஆல்ரெடி ஓலாவுக்கு வந்து நான் பேமெண்ட் கட்ட வேண்டியது இருந்துச்சு. பேமெண்ட் கட்டி ஓலா வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ 1000 ரூபா கட்ட வேண்டியது இருந்துச்சு, 500 ரூபா மட்டும் கட்டி ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னும் 500 ரூபா கட்ட வேண்டியது இருக்குது. ஆனால் ட்ரிப்பெல்லாம் வரும். இப்போ ஓலாவுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிட வேண்டியதான். ஒரு 100 சம்திங் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நாளைக்கு ஃபுல்லாக ஓட்ட தான் போகிறோம். அதனால் ஓலாவுக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு நாளையிலேருந்து ஓலாவை கதற விடுறோம். ஊபரை கதற விட்டோம், ஓலாவில் கதற விட முடியாது. அதை க்ளீனாக கொடுப்போம் அமௌண்ட்டு. க்ளீனானா கணக்கு வழக்கே இல்லைங்க, அந்த அளவு க்ளீனாக இருக்கும் ஓலா. நான் ஓலா முன்னாடி ஓட்டினேன், ஒரு சில இஷ்யூனால தான் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஓலா மேலனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் தான் காசு கட்டாமல் போட்டேன், வேற எதுவும் மிஸ்டேக் இல்லை, நான் தான் மிஸ்டேக்கு. இன்னிலிருந்தே காஞ்சிபுரத்துலேயே ஓலா அடித்தானா அப்படியே லம்பாக தான் தூக்கி கொடுப்பான். இங்கே இருந்தால் ஓலாவில் ட்ரிப் எடுத்திருக்கேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணிடலாம். ஓலாவுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு என்ன ஏதுன்ட்டு அப்டேட் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்க்கலாம். நல்லா தூங்கியாச்சுங்க. ஆனால் ஆன்மினிஸ்டே வச்சு தான் படுத்துருந்தேன். ஒரு 6 மணி இருக்குங்க, 250 ரூபாய்க்கு அடிக்கலாம். எதுக்கல, ஓலாவும் ஆன்ல தான் இருக்குது, ஊபரும் ஆன்ல தான் இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி, தேதி 24. அது நைட் நம்ம ட்ரிப்பு முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்டு ஒன்று வந்து படுத்ததால ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ட்ரிப்பு ஒன்றும் அடிக்கலை. பழையெல்லாம் விளக்கி டீயே குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எம்பினாலும் அடிப்போமான 2 மைண்டாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு டீயை சாப்பிடுவோம். டீயை சாப்பிட்டு அப்டேட் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு வியூஸ் காமிக்கிறேன் பாருங்க. என்னடா வேகமாக போய்கிட்டு இருக்க, ட்ரிப் எடுத்துட்டியா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ட்ரிப்புல ஒரு மயிறு விழுகல. யாரும் வராதிங்கப்பா, வராதிங்க. கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேளுங்க. எம்டி அடிச்சுட்டு வாலஜா பார்த்த நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நேற்று நைட்டே அப்போ பேசாமல் எம்டி போயிருக்காமல, என்ன மீத்துக்கடா படுத்த அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஒரு நம்பிக்கை தான். ஸோ நம்ம 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் எம்டி அடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 1500 ரூபாய் குறையாமல் வந்த மாதிரியே ஒரு ட்ரிப்பு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் மண்ணள்ளி போட்டேன் ஆண்டவன்.
என்ன பண்றது? ஸோ எம்டி அடிச்சுட்டு போவோம், அதுக்கெல்லாம் சொனங்கப்படாது. இப்போ ரெஸ்ட் எடுத்தாச்சுல, இன்னும் உடம்பு 1.5 நாள் தாங்கும் தாராளமா. நாளைக்கு மதியம் வரைக்கும் அசால்ட்டா அடிக்கணும், டம்மு டம்மு டம்மு. அப்படித்தான் நினைப்போம். என்ன நடக்குதுன்னு போற போக்கில் பார்க்கலாம். வாழைச்சாப்பா தான் போய்கிட்டு இருக்கேன். ட்ரிப்பை எடுத்துட்டு அப்டேட் பண்றேங்க. போற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்குங்க. சிஎன்ஜி ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என்னன்னா ஒரு கரெக்டாக 4 பாயிண்ட் தான் இருக்குது, ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ப்ரெஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. 3ஆவது ஸ்ட்ரோக்கில் தான் 200 மாறுது. இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். நம்ம போகிற வழியில் கிடைக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபில் பண்ணிட்டு கிளம்பலாம். வாழைச்சாப்பாத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஒன்றுமே அடிக்கலைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேறு வழி இல்லை. சரி ரிட்டர்ன் உருட்டும் அப்படின்ட்டு உரக்கடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நம்ம வாழைச்சாப்பாத்திலே உட்காந்து நேற்று மாதிரி காஞ்சிபுரத்தில் நடந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்டினியூஸாக நீ பாட்டாமல் முடிஞ்ச அளவு ஓட்டலாம் அப்படின்ட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். உரக்கடத்தில் போயிட்டு ஏதாவது டிஃபன் சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்டுட்டு நாங்கள் ட்ரிப்பை எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேங்க. இன்னைக்கு எப்படி போகும்னு தெரில. நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று தான் நடக்கும். நமக்கு சும்மாவே அப்படி தான் நடக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இது வரைக்கும் ஒரு ட்ரிப்பு கூட அடிக்கல. ஓலாவும் ஆன்ல தான் இருக்குது, ரேபிட்டோவும் ஆன்ல தான் இருக்குது, ஊபரும் ஆன்ல தான் இருக்குது, எல்லாமே ஆன்ல தான் இருக்குது. ஆனால் ட்ரிப்பு மட்டும் வரல. பார்க்கலாம் இன்னைக்கு என்ன, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று தான் நடக்கும். என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. டைம் வந்து பார்த்தோம்னா 11 மணி ஆயிடுச்சுங்க. ஒன்றும் அடிக்கல. இன்னும் எப்பயுமே இந்த மாதிரி இருந்ததுல, ஒரு வேளை தீபாவளினால எல்லாம் வெளில போயிட்டு இன்னும் அந்த அளவுக்கு உள்ளே வராமல் இருக்காங்களான்னு தெரில. ஸோ எதா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியதான். நாளைக்கு மதியம் வரைக்கும் நிப்பாட்டுற மாதிரி ஐடியா இல்லை, நிப்பாட்டவும் முடியாது. நேற்று நம்ம 1700 ரூபாய்க்கு என்னமோ ஓட்டிட்டு, அதாவது அக்கௌண்ட்டில் ஒரு 300 இருந்துச்சு, கையில் ஒரு 1600 வந்துச்சு. நேற்று சாப்பிட்டது, அதுக்கப்புறமா வந்து இப்போ சாப்பிட்டது, வண்டிக்கு பூ வாங்கினது, இதெல்லாம் வந்து போக ஒரு சிஎன்ஜி வேற ஃபுல் பண்ண வரப்ப அது ஒரு 400 ரூபா என்னமோ வந்துச்சு. எல்லாம் போக 1000 ரூபா இருக்குது கரெக்டாக. 1000 ரூபா வந்து நேற்று 500, இன்னைக்கு 500 தண்டாளுக்கு சொல்லி முடிஞ்சிச்சு. 8500 ரூபா சேலஞ்சு திரும்பவும் கண்டினியூ ஆகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு ட்ரிப் அடிக்கலாம். அங்கிருந்து ரிட்டர்ன் வரப்போ 4000 ரூபா, 2 ட்ரிப்ல முடியலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். பார்க்கலாம். ட்ரிப் எடுத்துட்டு அப்டேட் பண்றேங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வர்ற வழியில வந்து பார்த்தேன், இன்னொரு 2 கிலோமீட்டர் முன்னாடி போயிடலாம். முன்னாடி வர்றேன், வரிசையா எல்லா பேருமே இங்கே தான் இருக்காங்க. உட்காந்து நம்ம வண்டி நிறைய வண்டி நிக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நானும் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். இங்கே உட்காரதுக்கு செவனே ரூம்ல போய் படுத்துடலாமான்னு தோணுது. சுத்தமாக ஒரு சின்ன ட்ரிப்பை கூட அடிக்கலாங்க. எல்லா பேருமே பேசாம கிளம்பி ரூமுக்கு போயிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வண்டி எடுக்கலாம். இல்லை பேசாம நைட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கே அப்படித்தான் தோணுது. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் இருக்கு. வெட்டியா வந்து சிஎன்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. நம்ம எம்டி அடிச்சுட்டு வந்து இந்த ஏசி வர ஓடிக்கிட்டு இருக்கு. சிஎன்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. ஓட்டுவோமா போலாமான்னு வேற 2 மைண்டா இருக்கு. ஒய்யாலே வழக்கம் போல டியூ பெண்டிங் ஆகுது. அதே போல எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தள்ளி போட்டுருவோமான்னு தோணுது. வேற என்னதான் பண்றது, நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? இப்படியே ஓட்டலாமா? நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு போய் அங்கே காஞ்சிபுரத்தில் ட்ராப் பண்ணோம், நீங்களே பார்த்தீங்க வீடியோ. ட்ராப் பண்ணிட்டு ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஃபுல்லாகவும் நான் தூங்குனேன். ஆனால் ஃபுல்லாக அறத்துக்கத்தில் நம்ம சவுண்டு கேட்க மாட்டீங்களா? அது ஃபோனில் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்து அது சவுண்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு ட்ரிப்பு கூட அடிக்கலை. ஆனால் நம்ம குரூப்பில் இருந்து ஒருத்தர் வந்து காஞ்சிபுரம் வந்துட்டு ரிட்டர்ன் உடனே போயிருக்காரு. ஒரு 1 ஹவரில் உடனே ட்ரிப்பு கிடச்சிருக்கு. லக்கு அவருக்கு, நமக்கு லக்கு இல்லை, வேற வழி இல்லை. பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரூமுக்கு முடிச்சுட்டு போயிட்டு வரலாம். நைட்டு கூட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லா பேரும் என்னைய கேட்டா ரூம்ல போய் செவனேன்னு படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, வேற வழியே இல்லை. ஊபரு உசுறு இல்லாம போச்சு, ஓலா ஒண்ணும் இல்லாம போச்சு, ராபிட்டோ நசுங்கி போச்சு. செவனேன்னு வீட்டுல போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு வண்டி எடுங்க. கட்டணமா ரூமுக்கு எம்டிஸ்ட் போறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சிப்காட் தொழில் பூங்கா உங்களை அன்புடன் இருக்குது. சிப்காட் பூங்கா தான் போட்டிருக்கு, எந்த ஏரியாலும் போடல. எனக்கும் இந்த ஏரியா என்ன ஏரியான்னு தெரியல. காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க தண்ணியில, ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் பார்த்து. ஸோ அதை போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வீடியோவை பார்த்துருப்பீங்க. இன்னும் பொறுமையா இருக்கீங்க. ஒரு நாள் லீவ் விட்டுட்டு வண்டியை போய் சேஃபா வண்டியை நிப்பாட்டிட்டு
கிளம்பி வாங்க மீன் பிடிக்க போலாம். மீன் பிடிச்சி நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுவோம்னா என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கும் டியூ பெண்டிங் தான். எல்லாமே எல்லா பேருக்கும் எல்லா கஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம ஓட்டணும்னா நிறைய பேத்துக்கு நானும் கேட்டுட்டாங்க. நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை. இப்போ அதாவது தீபாவளி போயிட்டாங்க, டோட்டலா வந்து ட்ரிப் இல்ல, மழை வேற, யாரும் வந்து பெருசா வெளியில போக முடியாது. அதனால என்ன சொல்றேன்னா, வண்டியை பொத்தனாப்புல நிப்பாட்டிட்டு ஒரு கமெண்ட்டை போடு, இல்ல குரூப்ல இருக்கிறவங்க ஒரு மெசேஜை போடுங்க. ஜாலியா கிளம்பி மகா மீன் பிடிக்க போவோம். எங்கிட்டு போலாம் மீன் கிடைக்குதுங்க. இப்ப நம்ம இந்த ரூட்ல வந்ததுனால இந்த சைடு, அந்த ரூட்ல ஒரு கிடங்கு இருக்கு வரிசையா, எல்லா சைடுமே உட்காந்துருக்காங்க. நம்மளும் போய் உட்காந்துருவோம். கிளம்பி வாங்க. என்ன நான் சொல்றது, டயம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 12.